நேற்று இங்கிலீஷ் சேனலு நியூஸ் 18 அப்படிங்கிற சேனல், இங்கிலீஷ் சேனல்ல எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காப்புல. அவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்காப்புல. அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாப்புல அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு 6 மாசத்துக்கு முன்ன நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாவே எல்லா சேனலும் சரி, எல்லா டிவி சேனலும், எல்லா கருத்து கணிப்பு நிறுவனமும் சொன்னிச்சு திமுக தான் ஜெயிக்கும், திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு போட்டாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 6 மாசமா, லாஸ்ட் மூணு மாசமா என்ன ஆச்சுன்னு தெரியல, அதிமுக ஏறி வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்து இப்போ பாஜகவும் தினகரும் சேர்ந்து அந்த கூட்டணி வலுப்பெற்றதா இருக்கலாம். ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒண்ணு இருக்கு. அந்த குழப்பத்தை நினைச்சாதான் இன்னைக்கு எப்படிதான் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க, என்னதான் பண்றாங்க அப்படின்ட்டு. அதுல டிவிக்கு 20% 25% அந்த டிவிக்கு அதாவது விஜயோட கட்சியும் போட்டிருக்காங்க. அதுவும் அதாவது அதிமுகவும் திமுக இருக்குது, தாவேக்காவும் திமுக எடுக்குது. இதுல வர்ற ரெண்டுல ஒரே குழப்பமா இருக்கு. இதுல ஒரு இதுல அதிமுக ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு இருக்காப்புல. அப்ப அதிமுக ஒரு 40-42%. ஆனா அதே இடத்துல 28-25% திமுக, சாரி 20-28% வந்து விஜயோட தாவேக்கா, அது மாதிரி 30-35% திமுக அப்படின்னு போட்டு வந்திருக்கு. இந்த விஜய் கட்சிக்கு இவ்வளவுக்குள்ள இவங்க ஏன் இவ்வளவு ஒரு வித்தியாசத்தை காட்டுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ரெண்டாவது என்னன்னா, இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல, எந்த ஒரு எலெக்ஷன்ல இல்ல, சும்மா ஒரு 10% அந்த ரசிகர்களை வச்சுக்கிட்டு டிவிக்கு விசில ஊதிட்டு அழைகிறாங்க. இவங்களுக்கு ஏன் எப்படி கொடுக்காங்கிற ஒன்றும் புரியல. எனக்கு களத்திலேயே இறங்கல. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பேச போறோம், என்ன போறோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் 7, அதாவது நியூஸ் 1 சேனல் எடுத்து அது வந்து அதுதான் முறைய வந்து தமிழகத்துல வந்து அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுச்சு. அதுல இருந்து அஇஅதிமுகவோட கட்சியும் அதிமுகவோட தொண்டர்களும் பயங்கர ஒரு எக்ஸைட் ஆகி பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டமா ஒரு 10 வாக்குறுதிகள் அறிவிச்சாங்க. அது பட்டி தொட்டி எல்லாம் அந்த அதிமுகவோட ரத்தங்கள் போய் எல்லாமே பப்ளிக் ரீச் பண்ணிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் சொல்ல முடியுது. அதே மாதிரி அதுல வந்து ஒரு முக்கியமான இது வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாள் ஆகுங்கிறத, அது எல்லா வேலை வாய்ப்பு அந்த அந்த பெண்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு பெண்கள் பாக்குற இடத்துல ஃபுல்லாவே போய் துண்டு பிரச்சாரம் கொடுத்து அதை பயங்கரமா கலக்கிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறதுனால ஒரு வாய்ப்புகள் இப்போ ஆளுங்கட்சியா வர்றதுக்கானது அப்படிங்கிற ஒரு சான்ஸ் இருந்தாலும் கூட, அதுலயுமே அந்த நியூஸ் 7லயுமே விஜய்க்கு வந்து 20-22% காட்டுது. அதுதான் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது நம்மளால யூகிக்கவும் கண்காணிக்கவும் முடியல. அதே மாதிரிதான் இப்போ இங்கிலீஷ் சேனல் நியூஸ் 18 அப்படின்னு ஒரு சேனல் போட்டிருக்கு. அதுல வந்து உங்களுக்கு பிடித்த முதலமைச்சர் யார் அப்படின்னு போட்டிருக்கு. அதுல வந்து 40% எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்றாப்ப, அடுத்த முதலமைச்சர் யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. அதுலயும் வந்து 42% வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கேட்டிருக்கு. அதுல வந்து 30-35% வந்து திமுகன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு பிடித்ததுல யாருன்னு போட்டிருக்கு, அது திமுக போட்டிருக்கு. ஆனா விஜய்க்கும் 20-25 கொடுத்துருக்கு அப்படிங்கறதுதான் ஒரே குழப்பமா இருக்கு. அதிமுக டைரக்டாவே திமுக எதிர்க்குது, அதே மாதிரி தாவேக்காவும் திமுகவை தான் எதிர்க்குது. ஏன் இது 20%, 40, அப்படின்னா 60-70% திமுக எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்மளால யூகிக்க முடியும். அது நம்மளுடைய இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க தான், உங்ககிட்ட தான் இந்த மாதிரி சர்வே சொல்றதெல்லாம் உங்க கையிலேயே நாங்க விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. அதாவது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா விளக்கமா புரியுது. அதாவது முதல்ல வந்து அதிமுக தோக்கும், திமுக ஜெயிக்குன்னு போட்டாங்க. அதுல வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு குறைஞ்ச ஒரு 15-20% இருந்துச்சு. அதுதான் முதல்ல 6 மாசத்துக்கு முன்ன உள்ள இவங்கள கருத்து கணிப்புகள் எல்லாமே அப்படி இருந்தது. ஆனா இப்போ வர்ற கருத்து கணிப்பு எல்லாம் இப்பவும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு தெரியல. ஆளுங்கட்சியில இருக்கு எல்லாமே எப்படி இப்படிலாம் எந்தெந்த கட்சிக்காரங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க, எந்தெந்த சர்வே டீமுக்கெல்லாம் எவ்வளவு ரூபாயை கொடுத்து அதுல வந்து பெரிய தில்லாலங்கிட்டு தான் நம்ம திமுகங்கிறது உலகறிஞ்ச விஷயம். சரி, கொஞ்சம் எங்களுக்கு சாதகமா நீங்க கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் வெளிவிடுங்கப்பா, இந்த அறிக்கையை வெளிவிடுங்க, இந்த கருத்தணிப்பு வெளிவிடுங்க போட்டிருப்பாங்க. சரி, தெரியாதா, மொத்தமா ஒன் சைடா ஜெயிச்சு கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா இப்போ உள்ள சர்வேல பார்த்தா வெறும் டிஸ்டன்ஸ் வெறும் 2 அல்லது 1% தான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 1% 2%
வித்தியாசம் தான் மாறுகிறது. அப்ப அதுல இருந்தே அது திமுக ஜெயிக்குமானா அதிமுக தோக்குமானா 1-2க்குள்ள வித்தியாசம் வந்து 1-2% தான். அப்போ கிட்டத்தட்ட அஇஅதிமுக ஏறி வருது அப்படிங்கிறது கள நிலவரம் காட்டுது. என்ன 2 மாசத்துல அஇஅதிமுக தான் கட்சி, அஇஅதிமுக கட்சி தான் வெற்றி பெற்று அது வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் அவங்கள. இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு தெரிஞ்சு அங்கங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது தாவேக்கா ஜெயிக்கும் விஜய் ஜெயிக்கும் அப்படின்னாரு. இது வரைக்கும் அண்ணன் விஜய் என்ன பண்ணாருன்ட்டு எனக்கும் தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு ஒழுங்கா புரியல. இப்பதான் காரி துப்பிருக்கு நீதிமன்றம், அதாவது கரடியே காரி துப்பிருக்கப்பா அந்த மாதிரி நீதிமன்றமே காரி துப்பிருக்கு. அது எதுக்குன்னு கேட்டா சிரிச்சிருவாரு. ஏன்னா இவருதான் என்ன அடுத்து வந்து எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு ஊந்து சக்தியாகவும் இளைஞர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர சக்தியாகவும் விசிலடிச்சு உங்களெல்லாம் ஒன்றிணைக்கிறேன் அப்படின்னு சொன்ன தாவேக்கா ஓட தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் ஃபைன் கட்டு தோன்றது. எப்பாடி போய் நீ வந்து இந்த புலி படத்துல ஒரு 18 கோடி ரூபாய கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நீ வருமானம் வாங்கியிருக்க. அதை வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு சரி நீ வாங்கினதாக இருக்கட்டு, அந்த 18 லட்சம் ரூபாய்க்குள்ள டாக்ஸ கட்டிடு அப்படின்ட்டு ஒரு கீழமை நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அது நான் வந்து அப்படி வந்துருவேன் இப்படி வந்து நாட்டுக்காக அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் நாட்டையை திருத்தப்பட சொல்ல மனுஷன் ஒரு கவர்மெண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கக்குள்ள அந்த மனப்பான்மை இல்லாம அண்ணன் கோர்ட்டுக்கு போயிட்டாப்ல. அது கோர்ட்டு கேஸும் கொடுத்து ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் நடந்து இன்னைக்கு தீர்ப்பும் வந்திருக்கு. அப்ப அந்த கவர்மெண்ட் சொன்னது கரெக்ட் தான், கீழமை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு கரெக்ட் தான், உன்னுடைய மனுவை நாங்க தள்ளுபடி பண்றோம், நீ வருமானத்தை மறைச்சு நீ வந்து வருமானத்தை வாங்கிருக்க, கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை மறைச்சு நீ கவர்மெண்ட் இதை வாங்கியிருக்க, அதனால உனக்கு ஃபைனா இந்த 1 கோடி ரூபாய் கெட்டு அப்படின்ட்டு சொன்னதை தலைவன் கெட்டாம மேல்முறையீடு பண்ணிருக்கப்பல அந்த வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணி நீ கெட்டினாதான் முடியும் கவர்மெண்ட் மூஞ்சில காரி தொட்டு இருக்கு, உயர்நீதிமன்றம் மூஞ்சில காரி தொட்டு இருக்கு. ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை ஒரு 1 கோடி ரூபாய் ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் கட்ட முடியாம யோசிக்கிற இவர் என்னைக்கு மக்களுக்கு நல்லது பண்ணி இளைஞர்களுக்கு நல்லது பண்ணி எப்படி பெரிய சிஎம்மாவும் டிஎம்மாவும் நாட்டு மக்களுக்கு என்னத்தை பண்ணுவாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவனை நம்பி வேற ஒரு கூட்டம் விசில் அடிச்சுட்டு அலையுது. இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பைசாவே கொடுக்க முடியாத பயலுக்கு தற்கூரி கூட்டங்கள் அடுத்து முதலமைச்சர் நான் தான். இதுல வந்து இந்த சர்வேல வேற தலைவர் 15-20% வராரு. ஒரே குஷ்டமாப்பா இல்ல ஒரே குழப்பமாப்பா அந்த மாதிரிதான் இருக்கு. ஒட்டுமொத்தத்துல சர்வேயை நம்புறதா நம்பாம போறதா, அது இவனை யாருக்கிட்டதான் போய் இவனை சர்வே எடுக்கானுங்க, யாருக்கிட்டதான் போய் கேட்கறாங்க, எவன் தான் இவங்களுக்கு சர்வேல திமுக ஜெயிக்குது அதிமுக ஜெயிக்குது தாவேக ஜெயிக்குதுன்னு சொல்றான்ட்டு ஒண்ணுமே புரியல உலகத்துல. அப்படிதான் இருக்கு. சரி அதிமுக திமுகங்கிறது ஒரு 2 கட்சியும் ஆண்ட கட்சிகளும் ஒரு மாறி மாறி ஆண்டிருக்காங்க. வலுவான கட்டமைப்பு இருக்கு. பல வருஷத்துல பல முதலமைச்சர்கள் 2 கட்சிங்க இருக்கு. அப்போ ஆட்சியில் இருக்கும்போது அவங்களோட கட்சியை வலுப்படுத்திருப்பாங்க, அதுக்கான நிர்வாகிகளை போட்டிருப்பாங்க, நிர்வாகிகளுக்கு வந்து திறமை இருக்கும். இந்த பூத்து கமிட்டி லாஸ்ட் கிளை செயலாளர் வரைக்கும் கட்சியில பணத்தை வாங்கி சாப்பிட்டுருப்பான். அந்த விசுவாசத்துல கட்சி அப்படின்றப்ப இன்னைக்கும் அதிமுக திமுகவுக்கும் உயிர் கொடுக்குற இருக்கான். அதுல வந்து சரி ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டுங்கிறது கரெக்ட் தான். நம்ம தலைமை ஒரு கவுன்சில் கூட இதுவரை ஜெயிக்கல விஜய். அவருக்கு சர்வேல 10% இருக்கு, 20% ஒரு எதிர்கட்சிக்கு சமமான இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு காமெடியா தான் இருக்கு. மொத்தத்துல டிவியை பார்க்கலாமா என்று சொல்ற சர்வேயை நம்பலாமாங்கிற அது தெரியல. சரி அதெல்லாம் ஒன் சைடா அவ்வளவுக்குள்ள ஒரு மாய சக்தியும் அவ்வளவுக்குள்ள ஒரு பவரா இருந்தா ஒன் சைடா டிவிக்கே தான் ஜெயிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கணும். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு கூட்டணிக்கும் போகல. போன வீடியோ பாருங்க, இந்த கூட்டணிக்கு கடையை பிரிச்சுட்டு இருக்காப்புல அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு பையனும் கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த சர்வே எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இத்தனை ஓட்டு வாங்குவார் அப்படி ஓட்டு வாங்குவார்ன்ட்டு ஆளுங்கட்சியே மிரட்டுறதுக்காகவும் எதிர்கட்சியா இருக்கிற அஇஅதிமுக மிரட்டுறதுக்காகவும் தான் இவங்க பண்றாங்கதான் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. மொத்தத்துல ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மிரட்டுறதுக்காக தாவேக்காக மற்ற கட்சியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்து அதே மாதிரி இந்த சர்வே எடுக்கிற கும்பல்களும் மிரட்டிட்டு இருக்குன்னா எனக்கு தெரியுது. ஓகே மக்களே, அடுத்து நம்ம மீண்டும் ஒரு வாக்குவாதத்துல நம்ம சந்திப்போம். நம்ம சேனல் இப்பதான் புதுசு அப்படின்னா நிறைய பேர் பாக்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு ஏதாட்டு
இந்த வீடியோல ஏதாவது கமெண்ட்ஸ் திருத்திக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லுங்க. அதை நம்ம கண்டிப்பா தருவோம். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.